ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பூஜை தாங்க பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இன்றைக்கி இந்த வாரம் வெற்றிலை தீபம் போடுறத பற்றி பேசிடலாம். இது எனக்கு 6வது வாரம். நான் வெற்றிலை தீபம்னு சொல்லி வீடியோ போட ஆரம்பித்து இது 6வது வாரம். ஆனால் இன்றைக்கி என்னால் பூஜை செய்ய முடியல. இன்றைக்கி என் ஹஸ்பண்டு தான் எல்லா பூஜையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. அங்கே பாருங்கள், அந்த விளக்கு முன்னாடி நாள் விளக்கு ஏற்றுனதில் அந்த திரி அதுவாகவே எரிஞ்சு அணைஞ்சதுனால அந்த விளக்கில் அப்படி கறி பிடிச்சிக்கிச்சு. இதை பாருங்கள். இப்போ அந்த விளக்கை எடுத்து நம்ம தொடச்சிட்டு வச்சிடலாம். ஏன்னா நம்ம செவ்வாய்க்கிழமைக்கு விளக்கு தேய்ச்சி சாமி கும்பிட மாட்டோம். நாங்கள் வியாழக்கிழமைக்கு விளக்கு தேய்க்கிறோம் இல்லையா, அந்த விளக்கு தேய்ச்சி வியாழக்கிழமைக்கு தேய்ச்சி வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்ருவோம். அதுக்கப்புறம் அப்படியே செவ்வாய்க்கிழமை நம்ம அப்படியே பூஜை மட்டும்தான் பண்ணுவோம். விளக்கு பூஜை சாமான்லாம் தேய்க்க மாட்டோம். அது நான் காலையில் பூஜை ரூமுக்கு போகக்கூடாது. அதனால் அது எடுக்க முடியல என்னால். அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் அந்த விளக்கை எடுத்து தொடச்சிட்டு வைங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவர் அதை எடுத்துட்டார். நான் எப்போவுமே இந்த மாதிரி விளக்கு தானாக எரிஞ்சு நிற்கிற அளவுக்கு விட்டதில்லை. இந்த வாட்டி நான் போக முடியாது பூஜை அறைக்கு. எல்லாருக்கும் வர அதே மந்த்லி ப்ராப்ளம் தான். அதனால தான் நான் போக முடியல. இந்த பூஜையிலுமே நான் வீடியோ மட்டும் நின்று எடுத்துகிட்டு இருந்தேன். அவர் தான் பூஜையெல்லாம் செஞ்சிட்ருந்தார். பாருங்கள், நான் வெற்றிலை தீபம் போடுறதுக்கும் அவர் எப்படி போடுறாருன்னு பாருங்கள். அவருக்கு தெரிஞ்ச முறையில் அவர் செஞ்சிட்ருக்காரு. சரி, நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவர் செய்கிறத அவர் விருப்பப்படியே விட்டுட்டேன். இந்த பூஜையில் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் தான் செஞ்சிட்ருந்தேன். வெற்றிலை தீபம் போடுறது, விளக்கு ரெடி பண்ணுறது எல்லாமே நான் தான் செய்வேன். இந்த தடவை அவர் தான் செஞ்சு ஆகணும். ஏன்னா பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அதனால் நாங்கள் 2 பேர் தான் சேர்ந்து பூஜை பண்ணுவோம். ஆனால் இந்த ரெடி பண்ணுறதெல்லாம் நான் தான் செஞ்சிட்ருப்பேன். அவர் ஹெல்ப்லாம் பண்ண மாட்டார். அவர் பாட்டு இந்த சாம்பிராணி போடுறது அந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருப்பார். அதனால் இன்றைக்கி அவரே தான் செஞ்சு ஆகணும். அதனால் நான் இருந்து எப்படி பண்ணுறாங்க பார்க்கலான்னு சொல்லி பார்த்துட்ருந்தேன். வேறு தட்டில் வச்சு நான் செய்வேன். இந்த வாட்டி நான் இந்த தட்டிலே வச்சு வெற்றிலை தீபம் போட்டுறேன் அப்படின்னு சொன்னார். 6 வாரம் வேல்மாறல் படித்து நான் பூஜையை கம்ப்ளீட் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் என்னால் இந்த வாரம் பீரியட் ஆனதுனால என்னால் வேல்மாறலும் நான் படிக்கலாம் தனியாக உட்காந்து. ஆனால் எனக்கு அது விருப்பம் இல்லை. எதையும் நம்ம முறையாக செஞ்சோம்னாக்கா அதுக்குரிய பலன் நமக்கு டபுளாகவே கிடைக்கும். அதனால் நான் வேல்மாறல் படிக்கலை. 5 வாரம் தொடர்ந்து படிச்சுட்டேன். இது 6வது வாரம். அது ஏனோ தெரில, எனக்கு தடை வந்துருச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நான் விட்டுட்டேன். அவர் போக்கிலே விட்டுட்டேன். முருகரே பார்த்து முடிவு பண்ணிக்கிட்டோம். அடுத்த வாரம் கண்டிப்பாக டைம் இருந்ததுன்னா நான் வடபழனிக்கு போயிட்டு அங்கே உட்காந்து 6 வாரம் படிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நீங்களாம் அந்த மாதிரி 6 வாரம் வெற்றிலை தீபம் போடும்போது வேல்மாறல் பாராயணம் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது தடை வந்துதா அப்படின்றத நீங்கள் ஒரு லைக் போட்டு சொல்லுங்கள். ஏன்னா நான் நினச்சது எப்படியும் நம்ம 6 வாரம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த ஒரு வாரம் தடையாயிடுச்சு. ஏன்னு தெரியல. சரி, அதுவும் கடவுள்கிட்டே விட்டாச்சு. அவரே பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் அவரே நமக்கு பர்மிஷன் கொடுப்பாரு வேல்மாறல் படித்து முடிக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம நம்பிக்கையோடு இருப்போம். இன்றைக்கி நம்ம முருகரை பற்றி என்ன பேசலான்னா, என்னோடய அனுபவத்தை நான் சொல்லிகிட்ருக்கேன். நான் சின்ன வயசில் முருகர் அப்படின்னு நமக்கு தெரிய வர்ற காலத்தில் நம்ம ஒரு வாசகம் பார்த்துருப்போம். இப்போ எப்படி யாம் இருக்க பயமேன் அப்படின்னு ஒரு வாசகம் இருக்கும். அது நான் சின்ன வயசில் ஃபஸ்ட்டு எனக்கு முருகரை பற்றி தெரியும் போது அந்த வாசகம்தான் எனக்கு தெரியும். நம்ம வீட்டுங்களில் முருகர் படம் வச்சுருப்பாங்க. அது எந்த படம் வச்சுருப்பாங்கன்னா, பழனி மலை மேலே முருகர் நின்றுட்டுருக்க மாதிரி ஒரு படம் இருக்கும். அது மேலே தான் நமக்கு யாம் இருக்க பயம் ஏன் அப்படின்னு எழுதியிருக்கோம். அப்போல்லாம் நமக்கு விவரம் தெரிகிற காலத்தில், நமக்குன்றது என்ன சொல்லிக்கிறேன், விவரம் தெரிகிற காலத்தில் யாம் இருக்க பயம் ஏன் அப்படின்ற வார்த்தைக்கு, அந்த யாம்ன்ற வார்த்தைக்கு நமக்கு அப்போ எனக்கு அர்த்தம் தெரியல. ஏன்னா அது நான் சொல்லுவாங்க, அதை நான் தெரிஞ்சு தான் வச்சுருந்தேன். எனக்கு அது முழு மீனிங் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த வார்த்தையை அடிக்கடிக்கு சொல்லுவாங்க. ஏதாவது இந்த பெரியவங்களாம் எதனா சொல்லும் போதும் சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அந்த வார்த்தையோட அந்த வாசகத்தோட மீனிங் இப்போ நமக்கு தெரியுது. யாம் இருக்க பயம் ஏன் அப்படின்னு அந்த வாசகம். அந்த வாசகத்துக்குள்ளே எவ்வளோ விஷயம் அடங்கியிருக்குன்றதை இப்போ நான் புரிஞ்சு உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பேரோட வாழ்க்கையில் இந்த பயன்ற ஒரு வார்த்தையினால், அந்த பயத்தால் நிறைய இழந்திருப்பாங்க. நிறைய இடங்களில் எதிர்த்து பேச முடியாமல் அந்த பயத்தால்
நிறைய இழந்துட்டு வந்திருப்பாங்க. அதில் நானும் ஒருத்தி தான். அது வெளியே வெளியே என்ன சொல்கிறேன், வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா சில இடங்களில் நமக்கு அந்த பயத்தினால அவங்கள எதிர்த்து பேசிட்டா நம்மளை தப்பாக நினச்சிக்குவாங்களோ அப்படின்ற அந்த பயத்தினாலே நிறைய இடங்களில் நம்ம இழந்துட்டு வந்திருப்போம். அது மாதிரி எனக்கு நிறைய நடந்திருக்கு. அது வந்து முழுக்க முழுக்க நம்ம வீடியோவில் சொல்ல முடியாது. இப்போ எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த பயம்ன்ற வார்த்தை வரக்கூடாதுன்னு அன்றைக்கே நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க பாருங்கள். அந்த வாசகம், யாம் இருக்க பயம் ஏன். அப்போ நமக்கு சின்ன வயசுலேருந்தே கடவுள் நம்பிக்கை இருந்ததுன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து கடவுள் மேலே இருக்கிற அந்த அன்புனால் நம்மளால் நிறைய விஷயங்கள் சாதிச்சிருக்க முடியும். எனக்கெல்லாம் வந்து அவ்வளோ விவரமாலாம் நான் இல்லை. ஆனால் இப்போ நான் ப்ரில்லியண்ட்டாக இருக்கேன்றது புரிஞ்சுக்கிறேன். பட் சின்ன வயசில் வந்து நமக்கு வந்து அந்த பயம் வந்து நிறையவே வந்து இருந்திருக்கும். அந்த பயத்தை நம்ம அப்படியே வளர்த்துக்கிறதுனால நம்மளோட வாழ்க்கையில் நிறைய இழந்திருப்போம். நிறைய தெரிஞ்சிக்காமையும் விட்டுருப்போம். ஐயோ நம்ம போய் கேட்டால் எதாவது சொல்லிடுவாங்களோ போயிடுவாங்களோன்ற அந்த பயத்தினாலே நிறைய நம்ம தெரிஞ்சிக்காமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைக்கு வர முடியும். பயம் வந்து ஒரு காலகட்டம் வரைக்கும் நமக்கு இருக்கலாம். அதுக்கப்புறம் பயம்ன்ற வார்த்தையோட வாழ்ந்து முடிக்கணும்னு மட்டும் நினச்சிடாதீங்க. அது வந்து நம்மளை வந்து ஒருபோதும் உயர்ந்த நிலைக்கு நம்ம போகிறதுக்கு தடையாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். பயம்ன்ற வார்த்தையை எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயந்து தான் ஆகணும். எல்லாத்துக்கும் பயமே இல்லாத வாழுங்க நான் சொல்ல மாட்டேன். சில விஷயங்களை நம்பிக்கையோட ஐயோ இது செஞ்சால் இப்படி நடந்துருமோன்ற எண்ணத்துலேயே பயத்துலேயே வாழாதீங்க. கொஞ்சம் உங்களை அப்படியே தைரிய நிலைப்படுத்திக்கிட்டு கண்டிப்பாக மேலே வரணும். அதுக்கு தான் அந்த யாம் இருக்க பயம் ஏன் அப்படின்ற வார்த்தைக்கு அந்த மீனிங்கை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டதை உங்களோட ஷேர் பண்ணேன். மற்றபடி நான் சொல்கிறதா கரெக்டுன்னு எனக்கு தெரியல. ஆனால் பயம் ஏன், அப்போ நம்ம கடவுள் முருகரோட நம்பிக்கையில் வந்துட்டோம்னாக்கா, முருகரோட எண்ணத்தில் நம்ம வந்துட்டோம்னாக்கா அவர் கண்டிப்பாக நம்மளை காப்பாற்றுவார். அந்த எண்ணத்தோடு நீங்கள் வந்து முருகர் பூஜையை செய்யுங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறது என்னென்னா, செவ்வாய்க்கிழமை தோறும் உங்களால் முடிஞ்ச பூஜையை முருகருக்காக செய்யுங்க. இப்போ இந்த கலியுகத்தில் நம்மளை காப்பாற்றுறதுக்கு முருகர் வந்திருக்கிறாருன்றது கண்டிப்பாக உண்மை. ஏன்னா என்னோடய வாழ்க்கையிலையும் நிறைய இடங்களில் எனக்கு வெற்றியும் என்னோடய வெற்றி படிக்கட்டை தொடர்றதுக்கும் அவர் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு. அது என் கண் கூடவே நான் பார்க்குறேன். அப்போ இந்த கலியுகத்தில் நம்ம இந்த காலகட்டத்தில் போராடுறதுக்கு போராட்ட குணம் உள்ள ஒரு சில தெய்வங்கள் இப்பயும் நமக்கு உதவி செஞ்சுட்டு தான் இருக்குது. அதில் ஒரு வகையான விஷயங்களை வந்து நமக்கு வந்து சொல்கிறதும் செய்யறதும் சக்ஸஸ் பண்ண வைக்கிறதும் முருகர்னு கூட சொல்லலாம். நான் முருகரை பற்றி கண்டிப்பாக சொல்வேன். அதே மாதிரி முருகர் பற்றி வீடியோஸ்லாம் வந்ததுன்னா யூடியூப்பில் நான் பார்த்து நான் இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டே வரும்போது முருகரோட ஸ்பீச் ஏதாவது வந்துன்னா அதை நான் ஸ்கிப் பண்ணவே மாட்டேன். அப்படியே நல்லா ஃபுல்லாக பார்த்துட்டு தான் இருப்பேன். அந்தளவுக்கு முருகரை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்னால் என்னை வருத்தி பூஜை பண்ண முடியாது. ஆனால் முருகரை பற்றி புகழ்ந்து பேச முடியும். எனக்கு பேசுகிறவங்களையும் பிடிக்கும், எனக்கும் பேச பிடிக்கும். அப்போ முருகரை வந்து நம்ம எப்படி நினைக்கிறோமோ அப்படியே நம்ம கூட பழகுவார். நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாக நினச்சா ஃப்ரெண்டாக இருப்பார். ஒரு எல்லாம் கொடுக்குற கடவுளாக நினச்சா கடவுளாக இருப்பார். உங்களுக்கு பிடிச்ச குழந்தையாக நினச்சிங்கன்னா குழந்தையாகவே வருவார். நமக்கு வந்து முருகர் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அவரே வந்து நம்மளை வந்து கைப்பிடிச்சி வச்சுப்பார். 6 முகம் அவருக்கு. அதில் ஒரு முகத்தோட ஒரு கண்ணில் ஒரு பார்வை நம்மளை பார்த்தாவே நம்ம எங்கேயோ போயிடுவோம். அதனால் என்னென்னைக்கும் முருகர் பக்தி கண்டிப்பாக பண்ணுங்கள். அது எல்லாரையும் வாழ வைக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்க இது வரைக்கும் நீங்கள் செவ்வாய்க்கிழமை பூஜையே பண்ணலைன்னா கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த செவ்வாய்க்கிழமை உங்களை அந்த பூஜை பண்ண வச்சுடுவார். அந்த செவ்வாய்க்கிழமைன்ற பவர் வந்து இப்போ கொஞ்ச காலமாக வந்து ரொம்ப எல்லாருக்குமே செவ்வாய்க்கிழமை பூஜை பண்ணணுன்ற எண்ணம் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். வரணும், வந்தால் தான் நம்மளோட அடுத்த இந்த வாரத்தில் 3வது நாள் செவ்வாய்க்கிழமை, ஞாயிறு திங்கள் செவ்வாய், 3வது நாள் செவ்வாய்க்கிழமை, அடுத்த 2 நாள் கழித்து வெள்ளிக்கிழமை. இப்படியே நம்ம தொடர்ந்து கடந்துக்கிட்டு வரும்போது நமக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். வீட்லேயும் நிறைய பாசிட்டிவான ஒரு வைப் வரும். அப்போவே நமக்கு வந்து எல்லாமே தீர்ந்துடும். அதனால் பக்தி பண்ணுறத கண்டிப்பாக பிடிச்ச கடவுளை அந்தந்த கடவுளுக்குரிய நாட்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் பூஜை பண்ணுங்கள். நிச்சயம் நீங்கள் மேலே வந்துடுவீங்க. இது முழுக்க முழுக்க என்னோடய அனுபவம்.
ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோஸை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.